நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஷியாமளா மேடம் வந்து அலுப்பே இல்லாமல் தினமும் சாப்பாடு செஞ்சு இந்த வயலா ஜீவன்களுக்கு போடுறாங்க, கொடுக்குறாங்க. நான் அதை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீ சமைச்சு போட மாட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. நான் சமைச்சு போடுவேங்க. ஆனால் ப்ராப்பராக சமைக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த வயலா ஜீவன்களுக்கு இப்படி தான் சமைக்கணும் முறைப்படி அப்படின்னு. அதை அந்த ஷியாமளா மேடம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த உணவை இவங்களுக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சத்தாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்களும் மறுப்பு சொல்லாமல் கொண்டு வந்து தினமும் கொடுத்துட்டு போவாங்க. நான் அதை வாங்கி இவங்களுக்கு பரிமாறுவேன். அதனால அவங்க பைசாவுக்காக சமைச்சு தராங்க அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினச்சிட வேணாம். அவங்களுக்கு உங்கள்கிட்டேருந்து கிடைக்கிற அந்த ஒரு பாராட்டு இருக்குது பாருங்கள், அதுதான் அவங்க சன்மானமாக எடுத்துப்பாங்க. மற்றபடி வந்து அவங்க இது வரைக்கும் அவங்களுடைய ஓன் அமௌண்ட்லேருந்து தான் இந்த சேவையை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்தந்த இடத்துல யாராருக்கு முடியுமோ அவங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஜீவன்கள் வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு எப்போ அவங்களுக்கு போகிற விதி வருதோ அவங்க போவாங்க. அவங்களுடைய வாழ்நாளுக்கு முன்னாடியே அவங்கள அடித்து கொள்றதோ அல்லது அவங்களுக்கு சாப்பாடு வைக்க வரவங்கள விரட்டுறதோ வீர செயல் ஆகாது அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கருத்துங்க. நன்றி.